இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணியிருந்தேன் சார். பைக்கு வாங்கிட்டு ஃபோன்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு என் குழந்தைய வாடான்னு தூக்கி போட்டு போயிட்டான். இல்லை, ஒரு வாரம் தான் சார் ஆகுது அவனுக்கு கல்யாணம் ஆகி. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி இவளுக்கு ஃபோனில் அமுச்சுட்ருக்கா சார். அதை பார்த்துட்டு தான் சார் என் குழந்தை மனசு மாறிடுச்சு வியாழக்கிழமை. நான் சரின்னு சொன்னேன். அப்புறம் அவன் புறம்போக்கு போருக்கின உடனே என் குடும்பத்துக்கு செட் ஆகாது. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் சார். அப்போ கூட என் புள்ள சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னேனே. அப்புறம் இவன் ஏன் சார் இந்த மாதிரி இவனுக்கு போட்டோ அமுச்சு விடணும்? என் குழந்தைய சாவடிச்சுட்டான். அப்போ உயிரோட இருக்கலாமா? 3 வருஷமா லவ் பண்ணானப்பா. வீட்டுக்கெல்லாம் வருவான், அவன் கூடலாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாப்பா. நாங்களாம் பார்த்தது இல்லை அவனை. ஸ்டேட்டஸ் அனுப்புகிறாப்பா அந்த போன்ல. இனி அவன் கூட நம்ம வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணை ஆசை காட்டிட்டான், அந்த பொண்ணை ஆசை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான். உன்னை எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணிவானோ தெரியாதே. உண்மையே திருமணம் ஆகிட்டு தெரிஞ்சு லவ் பண்ணாங்க? இல்லை, ஒரு வாரம் தான் சார் ஆகுது அவனுக்கு கல்யாணம் ஆகி. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி இவளுக்கு ஃபோனில் அமுச்சுட்ருக்கா சார். அதை பார்த்துட்டு தான் சார் என் குழந்தை மனசு மாறிடுச்சு வியாழக்கிழமை. நான் ஏதுன்னு சொல்லலையே. என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே. இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணியிருந்தேன் சார். இன்ஸ்டாகிராமில் என் பொண்ணை ஏமாற்றி பைக்கு வாங்கிட்டு ஃபோன்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு என் குழந்தைய வாடான்னு தூக்கி போட்டு போயிட்டான். தூக்கி போட்டு போவோம். என் குழந்தை தைரியமாக இருந்து என் அண்ணனை தலை குடியாமல் நான் நேர்மையாக இருந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலே வீடு கட்டியிருக்கிறோம் சார். அந்த வீட்டில் என் குழந்தை போய் கால் வைக்க முடியல சார். இன்னைக்கு என் தெய்வம் கால் வைக்காமலே நிற்கிது சார். ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னுக்கிறேன் சார். நான் என்ன பண்ணுவேன்? இனிமே எனக்கு யார் இருக்காங்க? என் பிள்ளைய தான் நம்பி இருக்கிறேன் நான். என் பிள்ளை மனம் உடஞ்சிட்டான். தங்கச்சி இப்படி பண்ணிச்சுன்னு மனம் உடஞ்சிட்டானே. நான் என்ன பண்ண போறேன்? இல்லையே நான் சரின்னு சொன்னேன். அப்புறம் அவன் புறம்போக்கு போருக்கின உடனே என் குடும்பத்துக்கு செட் ஆகாது. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் சார். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லி பேசி முடிவு பண்ணணும். அப்போ கூட என் புள்ள சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னேனே. என் புள்ள ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னானே. சரின்னு விட்டுட்டாளே என் பொண்ணு, விட்டுட்டாளே. அப்புறம் இவன் ஏன் சார் இந்த மாதிரி இவனுக்கு போட்டோ அமுச்சு விடணும்? என் குழந்தைய சாவடிச்சுட்டான். அப்போ உயிரோட இருக்கலாமா? என் வயிறு பத்தி எறிகிற மாதிரி அவன் இருக்கலாமா? 3 வருஷமா லவ் பண்ணானப்பா. வீட்டுக்கெல்லாம் வருவான், அவன் கூடலாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாப்பா. நாங்களாம் பார்த்தது இல்லை அவனை. அதை ஃபோனில் செல்லில் பார்த்துட்டு தான் அவனை நான் வீட்டுக்கெல்லாம் வருவான் போவான்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்ததுலாம் இல்லை. சரி, எங்ககிட்ட சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம்ப்பா. இந்த பாவி என்ன செய்தா? அவன் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாக்காரிக்கிட்ட நான் அவளைதான்மா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்கிறான். சொன்னவன் எங்ககிட்ட சொல்லி தான் நாங்கள் பண்ணி வச்சுருப்போம்ப்பா. அவர் அப்படி பையன் பொறுக்கி பையன் பொழுது எங்களுக்கு தெரியாது. கடைசியில் 3 வருஷமா என் குழந்தைய ஏமாத்திட்டான்ப்பா. அப்புறம் பார்த்தா செல்லில் பார்த்தா அந்த குழந்தை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸ் அனுப்புகிறாப்பா அந்த பொண்ணில். என் குழந்தை அதை பார்த்துட்டு மனசு ஒடிஞ்சிட்டாப்பா. இனி அவன் கூட நம்ம வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு நேற்று காலையில் வந்து அவன் வேலையை போயிருந்தாப்பா. வேலைக்கு போயிட்டு அந்த கம்பெனிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டு 12 மணிக்கெல்லாம் போயிட்டாப்பா. எங்களுக்கு எப்படி கொடுமைப்பா? என் குழந்தை எப்படி போச்சு? அந்த பாவியை சும்மா விடாதீங்கப்பா. ஏதாவது அவனை பிடிச்சி ஏதாவது பண்ணுங்கப்பா. உயிரோட இருக்கவே கூடாது. இன்னும் எத்தனை பொண்ணுங்களை அவன் கெடுப்பானோ தெரியாதே. இந்த பொண்ணை ஆசை காட்டிட்டான், அந்த பொண்ணை ஆசை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான். இன்னும் எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணிவானோ தெரியாதே. ஒரு பொண்ணு குழந்தைங்களும் வீடாக போயிடும் இல்லையா? அவனை ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா பார்த்து.